ஹாய் ஹலோ வணக்கம் சாக் டிவி நண்பர்களே. இது உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்டு விஜயா. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேலண்டர் கதைகள். அது என்ன கேலண்டர் கதைகள்? ஆமாங்க, போன காக்கா கதை ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவே கேலண்டர் கதை தான். அதாவது ஒரு டேபிள் கேலண்டரில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு கதை போட்டிருந்தாங்க. நம்ம தான் கதை எங்கே இருந்தாலும் கப்புன்னு தூக்கிட்டு வந்துடுவோம் இல்லையா, அதனால தான் இந்த கதைகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இப்படி தாங்க கதை எங்கே இருந்தாலும் நான் உங்களுக்காக கொண்டு வந்துடுவேன். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். ஓகே. இது இன்ஃப்ளூயன்சிங் அதர்ஸ், அதாவது அடுத்தவங்கள நம்ம எப்படி ஒரு ஒரு நல்ல விதமாக தூண்டி விடுறது, நல்ல வழிக்கு கொண்டு வர்றது, நல்ல பாதையை காட்டுறது. நாரத முனிவர் ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரனை இதில் பார்க்குறாரு, காட்டுக்குள்ளே பார்க்குறாரு. அப்போ நீ இப்படி பண்ணுறியப்பா, இந்த பாவம் உனக்கு சேரும்ல அப்படின்னோடனே, என் குடும்பத்துக்காக தான் நான் செய்கிறேன் அப்படின்னோடனே, அப்போ அவன் குடும்பத்துக்கிட்ட போய் கேளு, அவங்க இந்த பாவத்தை பங்கு போட்டுப்பாங்களான்னு. அப்போ அவன் போய் கேட்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்கிறாங்க. மறுநாள் கேட்குறாரு நாரதர், என்னப்பா சொன்னாங்க அப்படின்ட்டு. என்ன என்ன சொன்னாங்க, நாங்கள் எப்படி அந்த பாவத்தை பங்கு போட்டுக்க முடியும் அப்படின்னு பார்த்தியா, ஒன்று நீ சம்பாதிச்சு கொண்டு வர பணம் மட்டும் அவங்களுக்கு வேணும், ஆனால் அந்த பாவத்தை அவங்க பங்கு போட மாட்டேங்கிறாங்க. நீ இனிமேல் இந்த தொழில் செய்யணுமா அப்படின்னோடனே அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். யோசிக்க ஆரம்பித்தோடனே அவனுக்கு ராம நாமத்தை கற்றுக் கொடுக்குறாரு. கற்றுக் கொடுத்தவொடனே அவனுக்கும் பித்து பிடிச்ச மாதிரி அந்த ராமநாமத்தை சொல்லி 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 அவன் ஒரு முனிவராகவே ஆயிட்டான். அவர் தான் மிகப்பெரிய முனிவரான வால்மீகி முனிவர். அவருக்கு ராமாயணத்தை எழுதக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியமும் கிடச்சிதான். பார்த்தீங்களா, ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் ஒரு கரெக்டான கேள்வியை கேட்டு அதுக்கு பதிலை வாங்கி அது மூலமாகவே ஒருத்தரை மிக நல்ல வழியில் வழிபடுத்திட்டாரு நம்ம நாரத முனிவர். இப்படி தாங்க நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம கூட படிக்கிறவங்க, இல்லை நமக்கு சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, யாரை வேணாலும் நம்மளால் நல்ல விதமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதை நம்ம பண்ணுறதுனால நமக்கும் நல்ல சந்தோஷம் கிடைக்கும், அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு நல்ல கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்ட் விஜயா. பாய் பாய் பாய்.